இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா வாழை அல்வா. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாழையில பக்கத்து வீட்டில் தான் வாங்கணும். வாங்க வீட்டில் வாழையில இருக்கு போது அதெல்லாம் பறிச்சு வந்தாச்சு. அதுக்கு இப்போ வாழை அல்வா செய்யறதுக்காண்டி தேவையான பொருள் பார்ப்போமா. பாதாம், முந்திரி, சுகர், கார்ன்ஃப்ளவர், வர நெய், வகையும் பருப்பு. காம்பு வேண்டாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வடிகட்டிடுவோம். கிறிஸ்மஸும் நம்ம வைக்கலாம். இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி அதெல்லாம் போட்டுரும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். வச்சுருந்த வாழை இலை சாறை ஊற்றிடுவோம். வாழை இலை சாறு சுகர் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவரில் நம்ம லேசாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா தண்ணி கணக்காக கலக்குங்க. கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக கலக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு வருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றிடும். நல்லா கெட்டியாகும். நம்ம நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். இடையில அப்பப்போ நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா அல்வா நம்ம பதவுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். எடுத்துக்கிற முந்திரி பிஸ்தா இல்லை முந்திரி பாதாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா பதத்துக்கு வந்துட்டு அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படி தின்னு பார்த்தோம். அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனி உங்களை நெக்ஸ்ட்டு சமையலில் பார்க்கலாம். பாய்.